நீங்க வந்து எதிர்பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு விஷயமா ஐயோ சொல்லிட்டு உங்களுக்கு உயிரை கொலையே நடுக்கும். தெய்வத்தால பிறக்கப்பட்ட பிறவைகள் நாங்க. உங்க கூட வந்து படுக்கிறதுக்கு உங்க கூட வந்து சல்லாபம் பண்ணது கிடையாது. ஆபரேஷன் பண்ணும் பொழுது யம தர்மனும் மகா காளியும் வந்து நிற்பாங்க. ஏன்னா மயான காளியில சுடுகாட்டுல நிக்கிறவ இந்த அம்பிகை தான் இந்த அம்மா வந்து யமனும் இருப்பா. அம்மா அந்த அம்மா சொல்லுவாளா, இல்ல இது வந்து என்னோட உயிருக்கு வரப்போகுது. அதுக்கு இன்னைக்கு இருக்கிற அட்வான்ஸ்ல நம்ம வந்து சர்ஜரி பண்றோம், ஆபரேஷன் பண்ணிக்கிறோம் என்ன. ஆனா முன்காலத்துல எப்படி அது எப்படி பண்ணிருந்தாங்க இப்ப இருக்கிற ஜெனரேஷன் ஆனா முன்காலத்துல எப்படின்னா நீங்க வந்து எதிர்பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு விஷயமா ஐயோ சொல்லிட்டு உங்களுக்கு உயிரை கொலையே வந்து நடுங்கும். சொல்றேன் என்ன. முன்காலத்துல எப்படின்னா முன்னாடி இருந்த திருநங்கைகளுக்கு வந்து எங்களுக்கு எங்களுக்கு மட்டும் இல்ல, நீங்க எந்த திருநங்கை உங்களுக்கு கண்டிப்பா இப்ப இருக்கிற சமூக வலைதளத்துல இப்ப இருக்க ஜெனரேஷன்ல எல்லாருக்குமே டிரான்ஸ்ஜெண்டர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லாருக்குமே வந்து டிரான்ஸ்ஜெண்டர் முன்ன மாதிரி ஒரு ஒரு பயம் கிடையாது. நல்ல ஒரு கோஆபரேஷனுக்கு நீங்களே விசாரிச்சுப்பீங்க. இல்ல அவங்க வீட்டுக்கு போனா கூட நீங்க பாருங்க. அதே மாதிரி அவங்க கையால சாப்பாடு நீங்க சாப்பிட்டுப்பாங்க, என்ன மாதிரி டேஸ்டா செய்வாங்க சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய விஷயம். அப்படி எல்லார் வீட்டுக்கும் நீங்க போனீங்கன்னா திருநங்கை வீட்டு எல்லார் வீட்லயும் இந்த அம்மாவை நீங்க பார்க்கலாம். இவங்கதான் போகுஜோர் மாதா. இந்த அம்பிகை வந்து குஜராத்ல இருக்கிறாங்க. அந்த அம்மாவோட சிலை தான் அந்த அம்மா. இந்த அம்மா இந்த அம்மா பாத்தீங்கன்னா இந்த அம்மாவை தான் நாங்க சாட்சியை வச்சு எங்களுக்கு திருநங்கையில ஆன பிறகு எங்களுக்கு நாங்க எந்த ஃபேமிலியில இருந்து வந்தாலும் சரி, ஒன்ஸ் நாங்க டிரான்ஸ்ஜெண்டரா ஆன பிறகு இவங்க மொத்தம் தான் எங்களுக்கு முதல் குலதெய்வமே. இன்னொரு பக்கத்துல குலதெய்வம் அரவானும் குலதெய்வம் அரவான் குலதெய்வம். அரவான் எங்களுக்கு கணவர். பாருங்க அப்படின்னா என்ன அர்த்தம். திருநங்கை நாங்க வந்து மனிதர்களுக்காக பிறக்கப்படவில்லை, இறைவனுக்காக பிறக்கப்பட்டிருக்கோம். நாங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டியது ஆசீர்வாதமோ நல்ல ஒரு நல் வாழ்க்கை. உங்களோட கண்டங்கள், உங்களோட சாபங்கள், உங்களோட தோஷங்கள், உங்க கஷ்டங்கள் நிவர்த்தி பண்ணக்கு தெய்வத்தால பிறக்கப்பட்ட பிறவைகள் நாங்க. புரியுதா உங்களுக்கு. உங்க கூட வந்து படுக்கிறதுக்கும் உங்க கூட வந்து சல்லாபம் பண்ணது கிடையாது. அதை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். எதுக்கு சொல்றேன்னா இந்த அம்பிகை பாத்தீங்கன்னா அதோ பாத்தீங்கன்னா 9 நவ துர்கை. அந்த 9 துர்கை இருக்கா பாத்தீங்களா, அந்த நவ துர்கையில ஒரு அம்பிகை சேவல் மேல உட்கார்ந்துருப்பாங்க. அதனாலதான் வந்து நாங்க வந்து சேவல் அறுக்க மாட்டோம். இந்த அம்மா கூட சேவல் பலி கிடையாது, வெட்ட கோழி தான் பலி கொடுப்பாங்க. ஆமா, ஏன்னா எங்களோட குலதெய்வம் எங்க குலசாமி அந்த அம்மா வந்து சேவல் மேல உட்கார்ந்து இருக்கிறதால நாங்க சேவல் அறுக்க மாட்டோம். இதே மாதிரி அந்த காலத்துல எப்படின்னா சுடுகாட்டுல வந்து 6 அடி பள்ளம் தோண்டிடுவாங்க. பள்ளம் தோண்டிட்டு இந்த அம்மாவை நினைச்சு அவங்களோட யாரா இருந்தாலும் எந்த ஃபேமிலியோட பேக்ரவுண்ட் யாரா இருந்தாலும் அவங்க குலதெய்வத்திலும் வந்திருப்பாங்க. குலதெய்வம் நினைச்சு ஒரு தேங்காய் உடைப்பாங்களாம். அந்த தேங்காய் நல்லபடியா உடைஞ்சால் மட்டும்தான் அன்னைக்கு அவங்களுக்கு அந்த அந்த டெஸ்டிஸ் பெனிஸ் இருக்குல்ல, அதை ஃபுல்லா வந்து ஒரு கயிறால் நல்லா கட்டி கத்தியால மேலேயும் கீழேயும் ஒரு போடு போட்டுருவாங்க. அந்த போடு போட்டு அவங்கள வந்து அப்படியே படுக்க வச்சிருவாங்க. படுக்க வச்சுட்டு நைட்டு மட்டும் ஒரு ஆள் கூட இருந்து தூங்காம இருக்கணும்னு சொல்லிட்டு கண்ணுக்குள்ள தட்டினே இருப்பாங்களாம். புரியுதா என்ன. அந்த உயிர் மறுநாள் விடிய வரைக்கும் அந்த உயிர் இருந்தாதான் அந்த உயிர் பொழைச்சி வரும்னு அர்த்தம். இல்லைன்னா அப்பவே அந்த 6 மண்ணுல புதைச்சு வந்துனே இருப்பாங்க. அதாவது இந்த இப்ப நம்ம ஆபரேஷன் பண்ற மாதிரி அப்ப வந்துட்டு இந்த மாதிரி ஆமா, இப்ப கூட யார் சொன்னா 100க்கு 100% ஆபரேஷன் பண்ண கூட சக்சஸ் ஆகாது. ஆமா, 100 ஆபரேஷன்ல 80 ஆபரேஷனும் 90 ஆபரேஷன் மட்டும் தான் நல்லபடியா வரும். 10 உயிர் போயிடும். என்ன மாதிரி அட்வான்ஸ் சர்ஜரி இருந்தா கூட என்ன கூட அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி நிறைய பேர் செத்து போய்க்கிறாங்க. இப்போ இந்த சமீபத்தில் இவ்வளவு அட்வான்ஸ் அதெல்லாம் வந்து அந்த அம்மா போட்ட பிச்சை அந்த உயிர். ஏன்னா யம தர்மன் வந்து நிப்பானா இந்த ஆபரேஷன் பண்ணும் பொழுது யம தர்மனும் மகா காளியும் வந்து நிப்பாளா. ஏன்னா மயான காளியில சுடுகாட்டுல நிக்கிறவ இந்த அம்பிகை தான் இந்த அம்மா நிப்பாளா, யமனும் இருப்பா. அப்ப அந்த அம்மா சொல்வாளா, இல்ல இது வந்து என்னோட உயிர் இப்ப வரப்போகுது அதுக்கு அந்த உயிருக்கு. அதனால அந்த யமன் கிட்ட சொல்லிடலாம். இந்த இப்போ ஃபர்ஸ்ட் வந்து மேல இருந்து அந்த 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 ஃபீமேல் டிரான்ஸ்ஃபர். சோ அந்த உயிரை யமன் கிட்ட குத்தமிச்சிடலாம். இந்த அம்மா அந்த உயிரை அந்த யமன் கிட்ட குத்துட்டு இவளோட உயிரை பிச்சை போடுவா எங்களுக்கு. இந்த அம்பிகை போகுஜோர் மாதா இந்த அம்மா எங்களுக்கு அவளோட சக்தியில அந்த உயிரை பிச்சை போடுவாளாம். பிச்சை போட்டோன்னே அப்ப காளி வந்து காவலா நிப்பாலாம். ஏன்னா அந்த ரத்தத்துக்கு எந்த ஒரு துஷ்ட தேவதைகளும் வந்து அத வந்து அந்த உயிரை வந்து எடுத்துடக்கூடாதுல்ல. சொல்றது நினைச்சு பார்க்கவே ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க. கனவிலும் நினைவில கூட நம்ம யோசிக்க முடியாது.
கனவிலும் நினைவுகள். அப்போ நீங்கெல்லாம் எங்களை பத்தி தவறா பேசும்போது எங்களுக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும். சொல்லுங்க பாப்போம். எங்களை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? எங்க வாழ்வில் எவ்வளோ கஷ்டங்கள். அதாவது மேலேயும் கஷ்டம், வாழ்வாதாரத்திலயும் கஷ்டம். ஒரு நாளும் நாங்க வந்து படாத பாடுபட்டு நாங்க வந்து நகர்ந்து போறது அதுலயும் கஷ்டம். கவர்மெண்ட்டும் எங்களுக்கு எதுவுமே பண்ண மாட்டுது. சொசைட்டியும் எதுவும் பண்ண மாட்டேது. ஃபேமிலியும் எங்களை அடிச்சு துரத்தி என்ன எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து தடைப்படும் பொழுது எங்க நாங்க போய் நிப்போம்னா இந்த அம்மா கிட்ட தான் நிப்போம். அந்த கூவாகத்துல பூசாரி தான் வந்து அந்த தாலி கட்டுறாங்க. அதுக்கு ஆமாப்பா. என்ன எதுனா இந்த வருஷம் வந்து கிட்டத்தட்ட 1,00,000க்கு மேல திருநங்கைகள் வந்திருக்காங்க. ஸோ இந்த 1,00,000க்கு மேல திருநங்கைகளும் ஒரே டைம்ல வந்து பூசாரி வந்து பண்ண முடியாது. அந்த பூசாரிகள் யாருன்னா, பூசாரி நீங்க நினைக்கிற மாதிரி உடனே தாலி எடுத்து கட்டிட முடியாது. பூசாரி அடிச்சு தூக்கிடும். பூசாரி விரதம் இருக்கணும். கடுமையான விரதம் இருக்கும். அவங்க வீட்டுக்கு கூட போக முடியாது. அங்க கோவிலே படுத்து தூங்கணும், கோவிலே குளிக்கணும், கோவிலே எழுந்தணும். அந்த தாலி கட்டுறதுக்கு அவ்வளவு ஆமா, செய்முறை அவ்ளோ இருக்கு. விரதம். ஏன்னா, அவன் தாலி கட்ட போறது யாரு? மோகினியோட அம்சத்துக்கு. திருநங்கைக்கு தாலி கட்ட போறான். சரியா? அவன் தாலி கட்டும் பொழுது அவனே அரவானா இருப்பான்னு ஐதீகம். நாங்க அவன பார்க்கறது பூசாரி கிடையாது. எங்க கணவர். கண்ணுக்கு அவன் அரவான். எங்க கணவர். அவரு கட்டுவார் தாலி. அப்ப நாங்களும் அதே மாதிரி சுத்தபத்தமா இருந்து, நீங்க நம்ப மாட்டீங்க. மத்த நாள் எப்பேர்ப்பட்ட திருநங்கைகளுக்கும் முகத்துல அந்த கலை வருதா வராதான்னு தெரியல. நீங்க அன்னைக்கு போய் பாருங்களேன். அப்பேர்ப்பட்ட கலை இருக்கும் எல்லாரோட மங்களகரமா திருநங்கைகளுக்கும். இருப்பாங்க ஆமா, பார்க்கிற அவ்ளோ மாதிரி. ஒரு அழகு இருக்கும். அவ்ளோ ஒரு கலை இருக்கும். அதே மாதிரி வந்து அவங்க வந்து சாதாரணமா நீங்க இப்ப சாதாரணமா புடவைலாம் போக மாட்டாங்க. அன்னைக்கு தலை நிறைய பூ வச்சு, உடம்பெல்லாம் மணப்பெண் மஞ்சள் தேய்ச்சு, கோலத்துல போவாங்க. மணப்பெண் கோலத்துல அத்தனை ஒரு அலங்காரத்தோட, அத்தனை ஒரு மாலையோட அப்படி ஒரு பவ்யமா போய் நின்று அந்த தாலிய காப்பிட்டு அந்த தாலிய கட்டி அவங்க கையால அந்த குங்குமம் இங்கேயும் அந்த வடுகளையும் குங்குமம் அந்த தாலியும் வச்சுப்பாங்க. சோ எப்பேற்பட்ட சம்பிரதாயம், எப்பேற்பட்ட சாங்கியம் அது பண்ணிட்டு அது மட்டும் இல்லாம அன்னைக்கு இரவு யாராவது ஒரு ஆண் மகனை அவங்க அரமானா நினைத்து அவங்களோட உடலுறவு கொண்டுவாங்க. சரியா? யார வேணா இருக்கலாமா? யாரா வேணா இருக்கலாம். பட் ஆனா மேக்சிமம் எல்லா திருநங்கைகளுமே யாருமே வந்து அன்னைக்கு வெளி ஆண்களோட சேர மாட்டாங்க. அன்னைக்கு யார் கூட நம்ம சேருவாங்க? அவங்கள நம்பி இருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்க கணவர்கள், அவங்க லவ் பண்ற லவ்வர்ஸ், அவங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட சேருவாங்க. ஏன் தெரியுமா? இனியாச்சும் அவனுக்கு நல்ல காலம் பொறக்கட்டும். இனியாச்சும் அவனுக்கு சகல சௌபாகியம் தான் அந்த அரவான் குடுக்கட்டும். இனி அவன் எங்க கூட இருக்கிறானோ இல்லையோ தெரியாது. ஆனா அவன் வாழ்க்கையில நல்ல ஒரு மேன்மையில போட்டும் சொல்லிட்டு அந்த ஒரு மன இதுல வந்து அவங்க வந்து சேருவாங்க. பாருங்க, எப்பே போட்டு ஒரு ஒரு மனசு இருந்தா தானே இதெல்லாம் பண்ண முடியும். நிச்சயமா. சொல்லுங்க பார்ப்போம். பட் ஆனா அத அப்பேற்பட்ட ஒரு நிலையில இந்த திருநங்கைகளை நாள் போக்குல கொச்சப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, கேலிப்படுத்தி இன்னைக்கு திருநங்கைனா ஒரு கேலி பொருளாவே ஆகி நின்னுட்டோம். இத மாத்துற சக்தி அந்த தெய்வத்துக்கு தான் உண்டு. என் கூத்தாண்டவரான அந்த அரவானுக்கு தான் உண்டு. ஓகே. இவ்வளவு பேர் வந்திருக்காங்க. நாங்க எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். சாமுண்டி மலாய்க்கா வந்து அந்த விழால இருப்பாங்க அப்படின்ற மாரி. நீங்க அந்த விழாக்கு வராத காரணம் என்ன? நான் வந்திருப்பேன். என்னன்னா, இப்ப வந்து அம்மாவோட உத்தரவுப்படி அமாவாசையும், பௌர்ணமி அன்னைக்கு தான் பூஜை வந்து இங்க நம்ம நடக்கும் நம்ம பண்ணேன். ஸோ ரெகுலரா. அதனால தான் என்னால வர முடியல. நான் வரலன்னா கூட என்னோட குருமாதா இருப்பாங்களா, என்னோட குருமாதா இருப்பாங்களா, அந்த அம்மா கிட்ட நான் என்னென்ன குடுக்கணுமோ சகலத்தையும் நான் வாங்கி, என் சார்பா நீங்க வந்து ஐயாக்கு செலுத்துங்க. அதே மாதிரி நான் வந்து தாலி கட்டிக்க மாட்டேன் எப்பவுமே ஆமா. வந்து. நீங்க சொல்லியிருக்கீங்க. ஏன்னா வந்து நாங்க வந்து மாந்திரீக பூஜையில இருக்கிறது பத்ரகாளி தான் நம்ம பிரதான தேவியா இருக்கிறதால, நம்ம வந்து தாலி கட்டிக்கூடாது. ஆனா என்ன பண்ணலாம், சாமி கோயிலுக்கு போயிட்டு சகல விதமான அவங்களுக்கு வந்து என்னென்ன கற்பூரம் ஏத்துவோம், தேங்காய் உடைப்போம், மஞ்சள், குங்குமம் எல்லாமே எல்லாருக்கும் சாப்பாடு அன்னதானம் பண்ணுவோம். எல்லா விதமான இதுவும் பண்ணிட்டு நாங்க வந்தோம். நான் தாலி மட்டும் கட்டிக்க மாட்டேன். அன்னைக்கு ஏன்னா அங்க ஓகே. அன்னைக்கு தாலி கட்டுறாங்க. செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை ஆமா. அப்படின்ற விஷயம். ஏன் வந்து செவ்வாய்க்கிழமை தாலி கட்டி புதன்கிழமை அறுப்பாங்க. ஏன்னா ஆமா. செவ்வாய்க்கிழமை வந்து அறுக்க மாட்டாங்க. ஏன்னா செவ்வாய்க்கிழமை வந்தாலும் தள்ளி போட்டுருவாங்க. வெள்ளிக்கிழமை வந்தாலும் தள்ளி ஏன்னா போட்டுருவாங்க. அது வந்து ஏன்னா மங்களகரமான மங்களகரமான நாள். ஏன்னா மகாலட்சுமி, ஏன்னா செவ்வாய்க்கிழமை துர்க்கையோட நாள், ஆதிபராசக்தியோட நாள். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி நாள். அன்னைக்கு வந்து ஏன் தாலி அறுக்கணும்? ஏன்னா இந்த தாலிய இருக்கிற சடங்கு கூட ஒரு புதன்கிழமை அப்படி பார்த்தாத்துங்க. செவ்வாய்க்கிழமை தாலி கட்டி புதன்கிழமை அறுக்கும் பொழுது அது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஏன்னா தாலி அறுத்த பிறகு அவங்க அன்னைக்கே வந்து மணக்கோலத்துல இருந்து இறங்கி அந்த ஊரே வந்து மயான கோலம் ஆயிடும். ஆமா. அந்த ஊரே வந்து ஒப்பாரி கோலம் ஆயிடும். அழுகை காட்சிகள் எல்லாம் எல்லாமே ஆமா, பண்ணிருக்காங்க. அப்படி அந்த கண்ணுல இருந்து தண்ணி வரும் பாருங்க. எப்படி வரும்னு இன்னி வரைக்கும் யாரும் சொல்ல முடியலங்க. அந்த தாலி அறுக்கும் பொழுது நான் கூட பண்ணியிருக்கேன், இல்லைன்னு சொல்லல. என்ன முன்னாடி வந்து நான் பண்ணியிருக்கேன். என்ன நான் கூட ஆனா எப்படி கண்ணுல இருந்து தண்ணி வரும்னு இது வரைக்கும் அது அப்படி ஆட்டோமேட்டிக்கா ஏதோ நம்ம உடம்புல இருந்து ஒரு உயிர் பிரிஞ்சு போற மாதிரி இருக்கும்.
அந்த அதிசயத்தை அந்த அற்புதத்தை நீங்க பார்க்கலாம். உண்மையான வலிதான் எல்லாரும் ஆமா பெண்களும் கதறல ஆமா அந்த கதர் அப்படி இருக்கும். அந்த நெத்தில இருந்து இது பண்றப்போ அந்த வலையில அந்த உடைக்கிறப்ப அந்த தேங்காய் மட்டை தாலி எடுத்து எடுக்கிறப்போ வளையல்ல வச்சு ஆமா உடைக்கிறாங்க. அதுக்கு என்ன உடைப்பாங்க. காரணம்? ஏன்னா கை எப்பவுமே வந்து எந்த ஒரு இதுவும் ஆக்சுவலி வந்து இந்த கையால தான் உடைக்கணும். ம். வலையில வந்து இப்படிதான் உடைப்பாங்க. அந்த காலத்துல இப்ப கூட வந்து இருந்துகிட்டு இருக்கு. இதுதான் இருக்கு. பட் ஆனா தேங்காய் மட்டை வைக்கும்போது வலையில உடைச்சா அந்த கையில கீறல் விழாது. ம். இல்லைன்னா வந்து டைரக்டா நம்ம அடிச்சு சதையை உடைக்கும் பொழுது அடிபடுத்தாது. ஏன்னா நரம்பு இருக்குல்ல, சோ அங்க ஏதாவது கட் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை சொல்லிட்டு அந்த தேங்காய் மட்டை பாதுகாப்புக்கு வச்சு அடிப்பாங்க அதே அவ்வளவுதான். மாதிரி அந்த விதவை கோலம் சொல்லும்போது அதே மாதிரி வெள்ளை ஆமா புடவை கொடுக்குறாங்க. அப்பவே அந்த நிமிஷமே உடம்புல ஒரு ஆபரணம் இருக்காது, எல்லாமே கழட்டிடுவாங்க. ம். கழட்டிட்டு மூக்குத்தி கூட எடுத்துருவாங்கன்னா பாத்துங்களேன். வெள்ளை புடவை போயிட்டு 16 நாள் இருந்து விரதம் இருந்து என்ன அந்த 16 நாளுமே வெளியே கற்பூரம் கூத்தான நினைச்சு கற்பூரம் ஏத்தி ஒருத்தவங்க வீட்டுல ஆமா இறந்துட்டாங்கன்னா அந்த முறை ஆமா அதே மாதிரிதான் 16வது நாள் முடிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் கவுச்சி படையல் போட்டு இந்த அம்மாக்கு கவுச்சி படையல் போட்டு எங்களோட பெரியவங்க இருப்பாங்களே அவங்க வந்து அந்த அவங்க கையால ஒரு தாலி கட்டுவாங்க ஃபர்ஸ்ட். ம். தாலி கட்டி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஆமா அந்த 14 14 முடியும் பொழுது அன்னைக்கு வந்து கலர் புடவை கட்டிக்குவாங்க. அந்த 3 நாள் தாலி கழுத்துல போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த தாலி எடுத்துட்டு போயிட்டு ஏதோ மரத்துலயும் குளத்துலயும் போட்டு அதுக்கப்புறமா அவங்க அன்றாட லைஃப்ல வந்து வேலைக்கு இருப்பாங்க. பட் ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இன்னைக்கு இருக்கிற அந்த இது யாருக்குமே டைம் இல்ல. அந்த 16 நாள் வரைக்கும் யாரும் வைக்க முடியல. ஏன்னு கேளுங்களேன், நல்லா நம்ம ட்ரெஸ் பண்ணிட்டு போனாலே நல்லா நம்ம அலங்காரம் பண்ற பாரு இதுங்க என்ன கேடு எப்படி இருக்குதுங்க பாத்தியா அப்படி இப்படி சொல்லிட்டு கொச்சப்படுத்துற நேரத்துல நம்ம வெள்ளை புடவை கட்டிட்டு போனா என்ன சொல்லுவாங்க, இதுங்களுக்கு எதுக்கு இந்த வெள்ளை புடவை, இதுங்களுக்கு தேவை சொல்லிட்டு ஏன் எவ்வளவு மத்தவங்களுக்காக நம்ம ஏன் நம்மள மாத்திக்கிறோம்? நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம்னு நினைக்கலாம். கிடையாதுப்பா. ஆனா அந்த 16 நாள் யார் சோறு போடுவா அவங்களுக்கு? ஏன்னா அந்த 16 நாள் வெள்ளை புடவை கட்டிட்டு அவங்க வீட்டு விட்டு வெளியே போக கூடாது. ஓகே. புரியுதா உங்களுக்கு? வீட்டு முன்னாடி காலத்துல பாத்தீங்கன்னா கூட்டு குடும்பமா இருந்தாங்க திருநங்கைகள் கூட. ஒரு 20 பேரு 10 பேரு 20 25 பேர் 30 பேர் அப்படியே ஒரு இடத்துல இருந்தாங்க. அப்போ ஒருத்தவங்க வீட்டுல இருந்தா ஒரு 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 குடும்பத்துல வந்து ஒரு 4 பேர் 5 பேர் 10 பேர் சாங்கியம் பண்ணுவாங்க. மத்தவங்க வெளியே போவாங்க. ஏதாவது ஒரு அரிசி பருப்பு எடுத்துட்டு வருவாங்க. வீட்டுல பொங்கி சாப்பிடுவாங்க. பட் ஆனா இன்னைக்கு திருநங்கைகள் அந்த மாதிரி வந்து கிடையாது. எல்லாரும் அன்னைக்கு போனாதான் அதுங்க காசு. ஆமா. அன்னைக்கே வெளியே அதையும் போனாதான் தாண்டி காசு இப்ப எல்லா துறையிலும் இருந்துகிட்டு இருக்காங்க. அதனால புரியுதா? அதனால வந்து எல்லாம் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால இன்னைக்கு வந்து அது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கட் ஆஃப் ஓகே, ஆயிடுச்சு. ஓகே, ஓகே. நிறைய விஷயங்களுக்காக ஷேர் பண்ணிருந்தீங்க. உங்களோட பொன்னான நேரத்துக்கு நன்றி. தொடர்ந்து. நன்றி.